சார், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் சார். எல்லாமே உங்க தாய் மாமா அறிவு சார் பேர்லயும் அவங்க பொண்ணு ஸ்வேதா பேர்லயும் தான் ஷேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சார் அது எனக்கே புரியுது. ஆனால் எங்கள் மாமாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் எழுதி வச்சிருக்க சொத்து வெறும் 10% கூட இருக்காது. மீதி என் பேர்லேயும் இல்லை. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சார் நான் நேற்று ஃபாரின் போகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் சார். சொத்தெல்லாம் யார் பேரில் இருக்கு அது கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். சார், பாரதிக்கு பிறக்க போற குழந்தைக்கு தான் மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. நீங்களும் அதுக்கு சம்மதிச்சு சைன் பண்ணியிருக்கீங்க சார். யார் அந்த பாரதி? ஏன் அந்த பேர் என்னை சுத்திக்கிட்டே இருக்கு? அது வந்து சார் சார் வேண்டாம் சார். அம்மா எழுதி வச்சிருக்காங்க, நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அப்போ இது எல்லாமே என் சம்மதத்தோடு தான் நடந்திருக்கும். விடுங்க சார். அவங்க யாரு, அந்த குழந்தை யாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாமலே இருக்கட்டும். சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிறது தான் இனிமேல் எனக்கு நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் நகர்த்திட்டு போகும்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையும் அப்படியே இருக்கட்டும். ஆமா ஆதி, நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட். எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிக்கணும்? தேவையில்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை யோசிக்காம இருக்கிறது தான் நல்லது. அப்போ ஓகே சார். நீங்க ஃபாரின் போறதுக்கு முன்னாடி எங்க சீனியர் லாயரை மட்டும் ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசிட்டு போயிடுங்க சார். நாங்க மொத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துறோம் சார். சார் அதெல்லாம் ஓகே. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. எங்கள் மாமாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் சொத்தை எழுதி வச்சது ஓகே. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லாமல் எப்படி எங்கள் அம்மா மொத்த சொத்தையும் எப்படி சார் அந்த மொத்த சொத்தையும் இப்படி மாற்றி எழுதி வச்சுருக்காங்க? சார், உங்க பேர்ல இந்தியாவில் தான் சொத்து இல்லை, அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் அவ்வளோ சொத்து இருக்கு சார். நம்ம ஊர் வேல்யூ இப்படி பார்த்தா சுமார் 800 கோடிக்கு உங்க பேர்ல சொத்து இருக்கு. 800 கோடியா? இதனாலதான் மித்ரா ஆதி தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காளா? லண்டன் போறவனா அமெரிக்காக்கு வர சொன்னதுக்கு இதுதான் காரணமா? அது மட்டும் இல்ல சார், அமெரிக்கால நீங்களும் மிஸ்டர் ரிச்சர்டுன்னு ஒருத்தரும் சேர்ந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்